தற்போது ஒரு அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரன் தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கில் இதுவரை 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 23வது நபராக ரவுடி நாகேந்திரன் பார்க்கப்படுகிறார். இந்த வழக்கில் ஒரு முக்கிய குற்றவாளி என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலூர் சிறையில் தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டிருந்த ரவுடி நாகேந்திரனை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு எழும்பூர் நீதிமன்றத்தில் தற்போது போலீசார் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அவரை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவையும் செம்பியம் போலீசார் ஏற்கனவே தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான விசாரணையும் இன்று நடக்க இருக்கிறது. அதற்கு முன்பாக அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையில் போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்காக முதல் கட்டமாக நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்காக தற்போது ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த நீதிமன்ற காவலுக்கான விசாரணை நடக்கும் போதே போலீஸ் காவல் மனுவுக்கான விசாரணையும் நடைபெறும். 7 நாட்கள் காவல் கேட்டு விசாரணைக்காக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அஸ்வத்தாமனை 4 நாட்களில் விசாரணை காவலுக்காக எடுத்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் போலீஸ் காவல் கிடைத்தால் தந்தை மகன் 2 பேரையுமே தனித்தனியாக வைத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்காகத்தான் ரவுடி நாகேந்திரனையும் காவல் எடுத்து விசாரிப்பதற்கான மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு மீதான உத்தரவும் இன்று பிறப்பிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். வேலூர் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள ரவுடி நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த நிலையில் தற்போது சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார்.